வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன். நம்முடைய இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக மற்றும் ஒரு புதிய பதிவு. ஸோ இன்னையிலிருந்து கிருத்திகை ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக இன்னையிலிருந்து 6வது நாள் தைப்பூசம். என்ன ஒரு அருமை பாருங்க. கிருத்திகை ஆரம்பிச்சு அதே மாதிரி அதுலேருந்து ஒரு 6th டே தைப்பூசம். அதுதான் வருஷத்திலே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த 6 நாளும் முருகன் சம்பந்தப்பட்ட கோயில்களை பற்றி மக்களுக்கு சொல்லலாம். அதுதான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது. நேத்து தைப்பூசம் பதிவு போட்டிருந்தேன். இன்னைக்கு ஒரு கோயில். இது எங்கன்னா வேலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் பள்ளிக்கொண்டா போறோம் இல்லைங்களா, பெங்களூர் ஹைவே. வேலூர்ல இருந்து பள்ளிக்கொண்டா அந்த டோலுக்கு முன்னாடியே வரும். அந்த டோல்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடம் இருக்கு. இதான் கோயில் போற வழி. ஸோ இது நான் ஒரு யூடியூப்ல இந்த கோயிலை கண்டுபிடிச்சி நான் தான் போயிட்டு, ஏன்னா எங்கள் மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் இருக்கு. அவங்களுக்கே இந்த கோயில் தெரியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலை கண்டுபிடிச்சி போனேன். இது ஒரு மலை கோயிலுங்க. நல்ல பெரிய ஹைட்டு, செம்ம மலை, பெரிய மலை. ஸோ நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் போகும்போது. அதுதான் முதல் போன அந்த வீடியோவை தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய மலைங்க. சாதாரண டக்கு டக்குன்னு டேர்னிங்ஸ் வரும். யூ பெண்ட் நிறைய இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, கோயிலும் ஆனா அமைதிக்காக நம்ம போறோம். அதே நேரத்துல ஒரு மலை பிரதேச சுத்தி பார்க்குற ஒரு நமக்கு ஒரு அமைதியும் மனதுக்கு இதமான சூழ்நிலையும் அங்க பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. இதுதான் கோயிலுக்கு போற பாதை. பாருங்க எப்படி போகுது பாருங்க. பெரிய மலை தாங்க இது, சாதாரண சின்ன மலைலாம் கிடையாது, நல்ல பெரிய மலை. ஸோ இங்கேருந்து வேலூர் போகும்போது அந்த பள்ளிக்கொண்டா டோலுக்கு முன்னாடியே ஸ்ரீபுரம் செல்லும் வழின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டு போகும். அந்த வழியா போனா அங்கிருந்தே ஒரு 12 கிலோமீட்டர் மூளை கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எல்லாரும் சொல்லுவாங்க மூளை கேட்டு. வேலாடும் தணிகை மலை. அந்த இடத்து கோயில் பேர் வேலாடும் தணிகை மலை. அந்த இடத்துக்கு பேர் மூளை கேட்டு. ஸோ நானும் விசாரிச்சு தான் போனேன். உண்மையுமே சொல்றாங்க, இந்த கோயில் ஒரு சக்தி வாய்ந்த கோயில். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் போனேன் தெரிஞ்சுக்கிட்டு. கோயில் வரலாறு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் முதல் டைம் தான் போனேன். போன அடுத்த 3வது நாளேங்க நான் என்ன நினைச்சு போனோம்னா அது எனக்கு நடந்தது. நான் ஜென்ரலா எல்லா முருகர் கோயிலுக்கும் போவேன். இந்த கோயில் எல்லாருமே சொன்னாங்க, இது அதாவது எப்படின்னா, இந்த கோயில் 6 கிலோமீட்டர். இங்க கிரிவலமும் போகலாம், பகல்ல போகலாம். காலை 6ல இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும். ஏன்னா இது மலை மேல இருக்கு இல்லைங்களா, போகிறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை, 2 பாதை போட்டிருக்காங்க. ஸோ மலை மேலே இருக்கிறனால இன்னும் ஃபுல் ஃபெசிலிட்டி பண்ணல. கோயில் இப்போ வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்டே ஃபோட்டோஸில் போட்டிருப்பேன். அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நமக்கு அந்த கோயிலுக்கு உண்டான நம்மளால முடிஞ்ச நன்கொடைகளை கொடுக்கலாம். அந்த டீட்டெயில்ஸும் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போன ஒரு 3rd டேலேயே நான் எதிர்பார்க்காத பல நன்மைகள் எனக்கு இங்கே நடந்ததுங்க. அதனால தான் சரி இந்த கோயிலில் போகணுன்னு நினச்சேன். சரி கரெக்டான நேரம் பார்த்தேன். ஸோ இந்த 6 நாளும் நமக்கு நல்ல நாட்கள். நம்ம தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடி சரி கோயில் மக்களுக்கு போடலாம். அந்த கோயில் உண்மையிலுமே சொல்கிறேங்க, வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு வரேன், உன்னை தேடி வரேன், எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கூடன்னு அந்த கோயிலுக்கு பாருங்க. மலை மேலே வேல் லைட்டிங்ஸ், அது மலை இது போனீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா எனக்கு நடந்தது. வித்தின் 3rd டே, 3வது நாளே எனக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடந்தது. இது வரலாறு என்னன்னா, இது மலை மேல இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த அங்க இருக்கிற அப்ப இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு 200 இயர்ஸ் பேக்ல அப்ப இருந்த அந்த ஊர் தலைவருக்கு முருகர் கனவுல நான் இந்த மலையில வேலா இருக்கேன், எனக்கு இதை சுத்தி கோயில் எழுப்புன்னு ஒரு கனவுல வரப்போக, அதுக்கப்புறம் போய் பார்த்தோன்னா அந்த மலை மேல ஒரு பெரிய வேல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி முருகர் சொன்னது கரெக்டு தான்ட்டு இப்போ மேலே வந்துட்டோங்க கோயிலுக்கு மேலே. அந்த இது அந்த அந்த ஊர் தலைவர் மக்களோட ஆதரவு பெற்று அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அந்த கோயிலை கட்டியிருக்காரு. இதுல என்னன்னா, மூலவர்ல ஒரு வேல் இருக்கும். அது அந்த மலையிலேயே இருந்த வேல். அதை சுத்தி தான் பிரதிஷ்டை பண்ணி அழகா சின்ன முருகர் தாங்க, பாலமுருகன் சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அங்கேயே உட்காந்துருவீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். என்ட்ரன்ஸ்ல பிள்ளையாருங்க. இங்க மயில்லாம் கூட இருக்கு.
நான் பார்த்ததில்ல. ஆனா பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மயில்லாம் கூட இருக்குது பாருங்க. இந்த இதுலயும் போட்டிருக்கேன். இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களால முடிஞ்ச பொருளுதவியோ, பணமாவோ குடுக்கலாம். அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க திருமணமும் பண்றாங்க. நெறைய பேருங்க இதுதாங்க. இந்த 3 கல்லு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மலையில தானா சுயம்பு உருவா வந்து தோன்றன கல்லு. கொடிமரம். இந்த கல்லுல பார்த்தீங்கன்னா, அழகா வேல் பாருங்களேன். அத சுத்தி அது திருநீறு பூசியிருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். அது பாருங்க. திருநீறு பூசி அந்த வேல் மாரியே அழகா அந்த கல்லே பாருங்களேன். ஒரு வேல் இதுல தான் இருக்கு. தானா 3 சுயம்புக்கள் அது முன்னாடி தான் வச்சிருக்காங்க. இந்த வேலும் வந்து இவங்க வச்சது மூலவர் கர்ப்பகிரகத்துல இருக்கிற வேல் வந்து செம்பு நிறத்தாலான வேல். அது பக்கத்துல பிரதிஷ்டை பண்ண சிலைக்கு பக்கத்துல வேல் அவங்க வச்சிருக்காங்க. அந்த வேல் தாங்க அந்த மலையில இயற்கையா உண்டானது. அதை சுத்தி தான் கோயில் எழுப்பியிருக்காங்க. இது வந்து 6 கிலோமீட்டர். முருகருக்கு எல்லாமே வந்து ஓம் சரவண பவ 6 எழுத்து இல்லையா? அந்த 6 எழுத்துனால 6 கிலோமீட்டருக்கு இங்க நம்ம சுத்தி வரலாம். 6 கிலோமீட்டருக்கு நம்ம சுத்தி கிரிவலம் வரலாம் பகல்ல. கண்டிப்பா நினைச்சுக்கிட்டு போங்க. என்ன வேண்டுதல்னாலும் நடக்குங்க. எவ்வளவு பெரிய அழகான இடம் பாருங்க. வேண்டுதலுக்கு வேண்டுதல் ஆச்சு. நம்மளும் அந்த ஒரு பிரச ஒரு மலைப்பிரதேசத்தை சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சா? இப்படி ஒரு கோயில் யாருக்குங்க கிடைக்கும்? நான் போய் எனக்கு நல்லது நடந்தது. மக்களாகிய உங்களுக்கும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது இதை பத்தின டீட்டெயில் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா வேண்டுனது நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம். இந்த கோயிலுக்கு போய் மட்டும் வந்து பாருங்க. இதை நான் 2, 3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எங்க மாமியார் வீட்டுக்கு இப்படி ஒரு கோயில் இருக்கானே தெரியாது. அப்புறம் நான் அவங்கள கூட்டிட்டு போனேன். எங்க மாமனார், மாமியார் எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். நல்ல கோயிலுங்க. முருகர் கோயில் எங்க போனாலும் நல்லது நடக்கும். அது வேற விஷயம். இதெல்லாம் சுயம்பா வந்தது இல்லையா? ஸோ அவரோட பவர் வந்து அங்க அப்படியே இருக்கும். ஸோ இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சா அந்த உள்ள ஒரு அது எடுக்கக்கூடாது. அது இந்த எடுக்கும்போது நேரா இருக்காரு பாருங்க அந்த கொடிமரத்துக்கு நேரா அவர் தான் மூலவர். நன்றி, வணக்கம்.